ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. நாம் தன்னிபுர மகாத்மியத்தை அனுபவித்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து எழுந்தருடைய சுவாமி பெரியாழ்வார் வல்லபதேவ பாண்டியனுடைய சபையிலே பரதத்துவ நிரூபணார்த்தமாக பல்வேறு சமயங்களைச் சேர்ந்த சைவம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம் முதலான சமயங்களைச் சேர்ந்தவர்கள் அவரவர்களுடைய காலகட்டத்தில் அவரவர்களுடைய தெய்வம் பரதெய்வம் என்று வித்யாசுல்கம் என்று நிர்ணயம் செய்யப்பட்ட பொற்கிளியின் அடியிலே சென்று அந்த சமயத்தினுடைய பெருமைகளையும் அந்த சமயத்தைச் சேர்ந்த எம்பெருமானை பரதெய்வம் என்றும் கூறி வருகிறார்கள். அப்பொழுது பரதத்துவ நிரூபணார்த்தமாக நிப்பாட்டப்பட்டிருந்த அந்த வித்யாசுல்கம் என்கிறதான பொற்கிழியானது எந்த விதமான சலனமும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சுவாமி விஷ்ணு சித்தருடைய முறை. அவர் அந்த வித்யாசுல்கத்தின் அடியிலே சென்று அருமையாக பாண்டியபட்டர் பெரியாழ்வாருடைய தனியிலே சொல்கிறார், வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று என்று. இந்த உலகம் யாராலே படைக்கப்பட்டது? இந்த உலகம் யாராலே ரட்சிக்கப்படுகிறது? இந்த உலகம் ஊழிக்காலத்திலே யாராலே உண்டு உமிழ்ந்து என்று இந்த உலகம் மீண்டும் மீண்டும் உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் யார் ஆதாரமாக விளங்குகிறாரோ, வேதம் எல்லாம் நாராயணனே என்று நாராயண உபனிஷத்திலே அதத்ச நாராயணஹ அந்தர்பகித்ச நாராயணஹ நாராயணாயே வேதகும் சர்வம் யத்பூதம் யத்சபவ்யம் என்று அனைத்தும் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனே, நாராயணனே பரம்பொருள் என்று அந்த வித்யாசுல்கத்தின் அடியிலே சென்று வேத பிராமாணிகமாக நாராயணனே பரம்பொருள் என்று பரதத்துவ நிரூபணம் செய்கிறார். அப்பொழுது மேலே கட்டப்பட்டிருந்த பொன்முடிவானது அருந்து விஷ்ணு சித்தருடைய கைகளிலே தவழ்கிறது, விழுகிறது. வல்லபதேவ பாண்டிய மகாராஜா மிகவும் சந்தோஷத்துடன் குதூகலத்துடனே தன்னுடைய ஆசனத்தை விட்டு இறங்கி விஷ்ணு சித்தரை நமஸ்காரம் செய்து, பட்டம் கட்டின ராஜகுமாரனை இவ்வாறு நகர்வலம் கொண்டு வருவார்களோ பட்டநாதன் என்று பெயர் சூட்டி தன்னுடைய பட்டத்து யானை கழுத்திலே அவரை ஏறி அமரச் செய்து, ராஜா கீழே விஷ்ணு சித்தர் ஜெயித்தார், விஷ்ணு சித்தர் வந்தார், விஷ்ணுவே பரதெய்வம் என்று கட்டியம் கூறி வர மதுரை மாநகரிலே அந்த நகர வீதிகளெல்லாம் அனைத்து விருதுகளுடன் விஷ்ணு சித்தர் யானையிலே நகர்வலம் வருகிறார். மங்களானி பவந்து.